வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதாவது 2025ல நீட் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியா வந்து இப்போ வரை நடந்துக்கிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ஸ்ல பேப்பர் லீக் ஆனது, அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் சீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2020ல கொரோனா காலகட்டத்துல 2 தடவை எக்ஸாம்ஸ் வந்து நடத்துனாங்க. அது அந்த பேட்ச்ல இருக்கவங்களுக்கு தெரியும். 2020ல வந்து பாத்தீங்கன்னா சில நபர்கள் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. அப்போ வந்து நீட் வந்து மறுபடியும் அதாவது அந்த வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்சண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க. அப்பயே வந்து நிறைய எக்ஸ்பர்ட், நிறைய சீனியர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏன் வந்து நீட் எக்ஸாம் வந்து சிபிடி மோட்ல நடத்தலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. பட் அப்பயே வந்து இந்த மாதிரி ப்ரொபோசல்லாம் வந்து வந்துச்சு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு. இப்ப வரையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஜேஇ எடுத்துக்கோங்க, நீட் பிஜி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்டிஏ நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் வந்து சிபிடி மோட்ல ப்ராப்பரா வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நீட்டை மட்டும் ஏன் வந்து இப்படி நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாவே இருந்துருக்கு. பட் இப்ப வந்து இந்த வருஷம் நடந்த சில விஷயங்கள், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணது, இந்த பேப்பர் லீக்ஸ் ஆனது, சீட்டிங் ஆனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க அனலைஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட், நிறைய சீனியர் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீட் யூஜி எக்ஸாம் செக்யூரிட்டி சென்டர் ஐஸ் ஆன்லைன் மோட் டு கம்பேக்ட் பேப்பர் லீக்ஸ். அதாவது வந்து நீட்டோடைய அந்த பேப்பர் கசிவெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஏன் வந்து ஆன்லைன்ல நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. த இந்தியன் கவர்மெண்ட் கன்சிடரிங் ஷிஃப்டிங் த நீட் யூஜி எக்ஸாம்ஸ் டு எ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி மோட் டு கர்ப் மல்டிபிராக்டிசஸ் அண்ட் பேப்பர் லீக்ஸ். திஸ் பொட்டன்ஷியல் மூவ் to enhance exam security but faces significant challenges such as infrastructure constraints and cost implications. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம சிபிடி மோட்ல வந்து எக்ஸாம்ஸ் நடத்தலாம், பட் இதற்கான உள்கட்டமைப்பு, இது எப்படி நடத்தலாம்ன்ற உள்கட்டமைப்பு வேணும். அதே மாதிரி இதற்கான செலவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. மெயினா வந்து இந்த 3 இதை தான் வந்து சொல்றாங்க. மெயினா பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால வந்து நம்ம பேப்பர் வந்து லீக் ஆகிறதெல்லாம் வந்து தடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து சிபிடி மோட்ல வச்சா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி தான் எல்லாமே இருக்கும், எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் இருக்காது. அதை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்காது. ஹார்ட் காப்பின்றப்ப நிறைய அந்த இடைப்பட்ட கேப்ல தான் வந்து இந்த மாதிரி பேப்பரை சீட் பண்ணி தூக்குறாங்க, உடச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன்ல பண்றதுனால செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி ஒரு விஷயத்த சொல்றாங்க, the decision involving multiple ministers ultimately rest with the national medical commission. அதாவது வந்து இந்த முடிவை பொறுத்தவரை வந்து நிறைய மினிஸ்டர் வந்து இதற்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களாம் வந்து டிசிஷன் எடுத்தா மட்டும்தான், அதற்கப்புறம் வந்து என்எம்சி அப்ரூவலோட தான் இதை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த முடிவை வந்து கண்டிப்பா நிறைய அமைச்சர்கள் லோக்சபால அவங்க முடிவு பண்ணி என்எம்சிக்கு சொன்னா மட்டும்தான் என்எம்சி வந்து அபிஷியலா வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 24 லட்சம் மாணவர்கள்ல நிறைய பேர் கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பேப்பர் லீக்ல, சீட்டிங் நடந்ததுல. அது மட்டும் இல்லாம ரீ எக்ஸாமும் வச்சாங்க. அதோட ரிசல்ட்டும் இன்னைக்கு வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்ல வந்து சிபிடி மோட்ல நடக்குமா அப்படின்றத அது கவர்மெண்ட் தான் வந்து முடிவு எடுக்கணும். இதற்கான இது வந்து கண்டிப்பா அந்த லோக்சபால வரக்கூடிய காலகட்டத்துல நெக்ஸ்ட் இயர் என்ன எடுக்கிறாங்கன்றது இனிமே தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நடத்தினா கண்டிப்பா வந்து அது சேஃப் தானா அப்படின்ற உங்களோட